இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஆண்டவர் ஓசியா மூலமா தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துகிறார். மகத்துவமான என்னுடைய வார்த்தைகளை நானே என் கையால எழுதி கொடுத்தேன், ஆனா என்னுடைய ஜனங்களோ அதை அவர்கள் தங்களுக்குரியதல்ல என்று நினைக்கிறார்கள் என்று வருத்தப்பட்டார். இப்ப பாருங்க, மோசேட்ட தான் ஆண்டவர் முத கற்பலகைகள் அவருடைய விரலினாலே எழுதி கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் கை கொள்ள வேண்டிய அந்த கட்டளைகளை ஆண்டவர் அவர்களுக்கு பிரமாணங்களை கொடுத்து, இப்படித்தான் என் ஜனங்கள் என்ன செய்யணும், இருக்கணும், இதன்படி நடப்பார்களானால் அவங்களை இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜாதிகளிலும் ஆசீர்வாதமா மாற்றுவேன். ஆனா அந்த பலகையை வாங்கிட்டு கீழே வர்றதுக்குள்ள ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார். பாருங்க, அதை போட்டு உடைக்க ஆண்டவர் மறுபடியும் அதற்கு இணையா ஒரு கற்பலகைகளை இழைத்து கொண்டு வா, அதுல மறுபடியும் எழுதுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து, இப்படிதான் வேதாகம் பாருங்க தேவனுடைய மகத்துவமான மனிதர்கள் மூலமாக வாழ்க்கையவே இந்த வார்த்தைகளை எழுதுவதற்கு தியாகம் செய்த பரிசுத்தவான்கள் மூலமாக எழுதப்பட்ட இந்த ஓசியா தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாகவே செய்தியாக அறிவித்தவர். அன்றைக்கு இருந்த அந்த இஸ்ரவேலர்களின் நிலைமை மிகவும் மோசமானதா இருந்தது. தேவனை விட்டு தூரம் போய்விட்டார்கள். நீதி, நியாயம், நேர்மை, உண்மை, ஒழுக்கம் இது எதுவுமே கிடையாது. பயபக்தியே கிடையாது. ஆண்டவரை பற்றிய அந்த தேடலே கிடையாது. எல்லாம் மறந்துட்டான். அதனால பாருங்க, அவருடைய வாழ்க்கையை தியாகம் பண்ண வச்சுதான் ஆண்டவர் இந்த வசனத்தெல்லாம் எழுதுறார். இவ்வளவு சோரம் போன ஒரு நிலையில இந்த இஸ்ரவேல் இருந்தாலும் நான் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கும் ஆயத்தமா இருக்கேன். அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு இன்னைக்கும் ஆயத்தமா இருக்கேன். மறுபடியும் அவர்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் பேசிட்டே இருந்தார். ஆனா அந்த ஜனங்களை குறித்து ஆண்டவர் வருத்தப்படுற ஒரே ஒரு காரியம், என்னதான் ஆண்டவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாலும், மன்னிப்பு கொடுத்தாலும், புதிய துவக்கத்தை கொடுத்தாலும் அவர்களுக்கு அதை குறித்த அக்கறையே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்த அந்த விருப்பத்தை அவங்க வெளிப்படுத்தவே இல்லை. அதுதான் அவருடைய வேதனை. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம கையில இந்த வேதம் எவ்வளோ தியாகத்திற்கு மத்தியில இந்த வார்த்தைகள் கிருபையாய் கிடைத்திருக்கிறது. நாம் பேசுகிற தாய்மொழியிலேயே இந்த வேதாகமம் கிடைப்பதற்கு எத்தனை தியாகங்கள், எத்தனை பரிசுத்தவான்கள் மூலமாக விலைக்கிரயமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த கையில இருக்கிற இந்த பைபிளை நம்ம எப்படி பார்க்கிறோம்? நம்முடைய மனநிலை இந்த வேதத்தை பார்க்கும் போது, வாசிக்கும் போது என்ன தோணுது? ஏதோ ஆசீர்வாதமான வார்த்தை வந்தா மட்டும் எனக்கு, அப்படி மட்டும் நினைக்கிறோமா? இல்ல, இந்த முழு வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் எனக்காகவே என்று நாம் நினைக்கிறோம். அப்படி யாரு? இது அனைத்தும் எனக்காக, என்னுடைய நலனுக்காக, என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக, என்னுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான் கர்த்தர் இதெல்லாம் எழுதி தந்திருக்கிறார்னு யார் தங்களுடைய மனதில் மனப்பூர்வமாய் நினைத்து இந்த வேதத்தை வாசித்து அதை தியானித்து அதன்படி நடக்கிறார்களோ அவர்களை பார்க்கும்போது கர்த்தர் சந்தோஷப்படுவார். இன்னைக்கு உங்களை என்னையும் பார்க்கும்போது அன்றைக்கு இந்த இஸ்ரவேலர்களை போல ஆண்டவர் ஆதங்கப்படுகிறாரா, அல்லது வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கை கொண்டு நடக்கிறோம் என்பது நிமித்தம் சந்தோஷப்படுகிறாரா? சிந்திப்போம், செயல்படுவோம். தேவனே, எங்களை நீங்க நினைக்கும் போது இந்த வேத வசனத்தை, உங்க வார்த்தையை எங்களுக்காகவே நீர் கொடுத்தீர் என்பதை உணர்ந்து அதை கை கொண்டு நடக்கிறவர்கள் என்ற ஒரு பெரிய சந்தோஷத்தை உமக்கு கொடுக்கிறவர்களாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.